இந்த ஜெனரேஷன் ஆகட்டும், போன ஜெனரேஷன் ஆகட்டும். போன ஜெனரேஷன்ல இருந்து ஒரு 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 டயலாக் வந்து நம்ம சமுதாயத்துல இருந்து சொல்லிக்கிட்டே இருக்காங்க. என்ன டயலாக் அப்படின்னா, இப்பல்லாம் 2 பேரும் வேலைக்கு போனாதாம்மா குடும்பத்த காப்பாத்த முடியும் அப்படின்னு சொல்றாங்க. ஓகே. 2 பேரும் வேலைக்கு போறாங்க. பொண்ணுங்களும் இப்ப முக்கால்வாசி வேலைக்கு போக ஆரம்பிச்சுட்டாங்க. நெறைய பெண்கள் வேலைக்கு போறாங்க. வேலைக்கு போகலைனாலும் வீட்ல இருந்தே வந்து ஏதாவது சின்ன சின்ன ஸ்மால் பிசினஸ் பண்ணி சம்பாதிக்கிறாங்க. இந்த மாரி நெறைய விஷயங்கள் வந்து நடந்துட்டு இருக்கு. அதாவது என்ன அப்படின்னா, ஆண்களுக்கு நம்ம சமுதாயத்த பொறுத்த அளவுல வந்துட்டு ஆண்கள் வேலைக்கு போய் சம்பாதிக்கணும், பெண்கள் வீட்டு வேலைய பார்க்கணும். இது வந்து இந்த தலைமுறை வரைக்கும் அப்படியே இருக்கக்கூடிய ஒரு மைண்ட் செட். இதுல ஆண்கள் சம்பாதிக்கிற அந்த டிபார்ட்மெண்ட்ட பெண்கள் வந்து 50-50 நாங்க பார்த்துக்கிறோம்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு 50-50 பொறுப்பு பெண்கள் ஏத்துக்கிட்டாங்க. ஏத்துக்க வச்சுட்டாங்க. சோ அதுல வந்து எந்த விதமான பிரச்சனையும் இல்ல. ஆனா இந்த பெண்கள் அப்படிங்கிறதுக்கு ஒரு விஷயம் ஒதுக்கி வச்சிருக்காங்களா? வீட்டு வேலைகள். இந்த வீட்டு வேலைகளை ஆண்கள் ஷேர் பண்ணிக்கிறாங்களா அப்படின்னு கேட்டா இன்னைக்கு வரைக்கும் முக்கால்வாசி ஆண்கள் வீட்டு வேலையை வந்து ஷேர் பண்ணிக்கிறது இல்ல அப்படிங்கிறது தான் உண்மை. சோ நம்ம எப்படி 2 பேரும் வந்து வேலைக்கு போனாதான்பா இப்பல்லாம் குடும்பத்த காப்பாத்த முடியும் அப்படிங்கிற டயலாக்க வந்து பிரபலமாக்கணுமோ, 2 பேரும் வீட்டு வேலை செஞ்சா தானப்பா வீட்ல வந்து நிம்மதியா இருக்க முடியும். அப்படிங்கிற மாரி ஏதாவது ஒரு டயலாக்க வந்து நம்ம அப்படியே கொஞ்சம் பேச ஆரம்பிச்சோம்னா, வருங்காலத்திலயாவது பெண்கள் வந்து கொஞ்சம் நிம்மதியா இருப்பாங்க அப்படிங்கிறது என்னோட கருத்து. அப்படி எந்த டயலாக்க பேசலாம் அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லிட்டு போங்க. ஓகே.